நம்ம சந்திக்கிற பல பேரோட மனப்பக்குவம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நான் நினைக்கிறது சரி. நான் யூகிக்கிற எண்ணங்கள் தான் சரி. இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களே யூகிச்சு, அவங்க நினைக்கிறது தான் சரிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அது எங்கிருந்து தொடங்கி எதுவரைக்கும் நீட்சி அடையுது அப்படின்னா, மற்றவர்களை மதிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல், அவர்கள் இறைவனையும் சேர்த்து அந்த இடத்துல விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மைக்கு கூட அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆழமான நீர் எப்போதுமே அமைதியாக இருக்கும். அதே போலத்தான் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய நமக்கான பாடங்கள், அடுத்து கல்வி நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள். இவைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களிடத்துல அறிவு ஆழமாகும் பொழுது, அந்த இடத்துல அன்பும், பணிவும் அதிக அதிகமாக இருக்கும். இதத்தான் ஐயன் வள்ளுவன் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 2லயே ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அறிவிற் இறைவனை வணங்காத படிப்பை படித்திருந்தும் பயன் என்ன? இன்று முதல் நாம் கற்ற கல்வி, நமக்கு கிடைத்த பாடங்கள் எல்லாம் நம்மிடம் அன்பையும் பணிவையும் அதிகரிக்க வேண்டுமே தவிர, யாரையும் விமர்சனம் செய்வதற்கோ, யாரையும் மதிப்பிடுவதற்கோ, ஏன் இறைவனை கூட விமர்சனம் செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் நாம் அல்ல என்கிற முதல் புரிதலை ஏற்படுத்தி கொண்டு, வாழ்க்கையில் செழித்து வருவதற்கான பணிவையும் அன்பையும் பெற்று வளமோடு வாழ்வோம்.